டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் ஏன் சத்யா, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன, நீ பாட்டுக்கு அப்படியே திரும்பி வந்துட்ட. என்னாச்சு? உள்ளவா. டேய் சின்னவனே நில்லுடா. என்ன பாட்டி? நீயும் பெரியவனும் சேர்ந்துதான் உன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நவகிரகம் மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? பாட்டி, நாங்க ஒண்ணு எங்க பொறுப்பை தட்டி கழிக்கல. நாங்க எங்க பங்கு பணத்தை குடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கோன்னு எப்பவோ சொல்லிட்டோமே. அதுக்கு இந்த வீட்டு மூத்த மருமக என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா இப்பவே இந்த நிமிஷமே 5 லட்சம் ரூபாவை நான் கொடுத்துருவேன். என் காலு ரெடி, விழுந்து மன்னிப்பு கேட்க ஆளு ரெடியா? போ சத்யா, நீ என்னவோ தப்பே பண்ணாத மாதிரியும் ஆதர வேணும்னே உன்னை அடிச்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க. நீ மாப்பிள்ளையோட அக்கா கிட்ட தேவையில்லாம ஆர்கியூ பண்ணது தப்புதான். உன்னை பேசாதன்னு அத்தனை தடவை சொல்லியும் அதை கொஞ்சம் கூட காதுல போட்டுக்காம மீறி பேசுனது உன் தப்புதான். அதுக்காக தான் ஆதர உன்னை அடிச்சா. இப்ப அவ அடிச்சதே ஒரு பிரச்சனையாக்கி அவ உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ முதல்ல கேட்டப்பவே நான் உனக்கு புத்திமதி சொல்லியிருப்பேன். ஆளுக்கு மாத்தி பேசி பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம்னு தான் விட்டேன். ஆனா நீ விடமாட்ட போல இருக்கு. இப்ப நான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. என் பொண்டாட்டி யாரு காலையும் விழ மாட்டா. நான் அவளை விழவும் விட மாட்டேன். அப்படின்னா என்னோட முடிவையும் நீங்க எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க. எங்க கிட்ட இருந்து 1 ரூபா கூட கிடையாது. வாங்க போலாம். வா ஆதரு. எங்க ஆதர, என்னாச்சு உனக்கு? தேங்க்ஸுங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்ன ஆதர இப்ப எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீங்க எல்லாரும் முன்னாடியும் சத்யா கிட்ட அப்படி சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு புருஷனா உங்க பொண்டாட்டியை நீங்க விட்டு கொடுக்காம பேசுனீங்க பாத்தீங்களா? சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.